ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சம் சரியா? ஏற்கனவே fill in the blanks பார்த்தோம். ஸோ இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The cube of 24 ends with the digit 4 அப்படின்னு கேட்குறாங்க. நான் போன fill in the blanks பார்க்கும்போதே சொல்லியிருக்கேன். இந்த யூனிட் டிஜிட் அல்லது லாஸ்ட் டிஜிட் அல்லது எண்ட் டிஜிட் இந்த மாதிரி எது கேட்டாலுமே ஈஸிப்பா. லாஸ்ட் டிஜிட் அல்லது எண்ட் டிஜிட் இந்த மாதிரி எது கேட்டாலுமே நீங்க சிம்பிளா போட்டுடலாம். ஓகேவா? எப்படி சிம்பிளா போடலாம்? இந்த லாஸ்ட் டிஜிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப பாருங்களேன் 24ன்னு கொடுத்துருக்காங்களா? 24ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 24ஓட கியூப் ஆஃப் 24 இல்லையா? அப்போ இந்த 24ஓட கியூப் இது எப்படி போடுவீங்க? 24 into 24 into 24. நீங்க 24 எல்லாத்தையும் போட்டு 3 தடவை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கே தேவையில்லை. இதோட லாஸ்ட் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4s are 16. ஆமாவா? 16 4s are 64. இதோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 4. ஆமா. எஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் நமக்கு ட்ரூ. புரிஞ்சுதா? எஸ். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தெளிவா பாருங்க. Subtracting 10 cube from 1729 gives 9 cube. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10 கியூப் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்த மாதிரி ஜீரோஸ் வந்துருச்சுனாலே ரொம்ப ஈஸி. 10 கியூப் தானே, இந்த ஒன்னை அப்படியே போட்டுக்கோங்க, 3 ஜீரோ போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? 10 கியூப் அப்படின்னா 1000 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இப்போ 1729ல 1000 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 729 கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த நம்பரா கொடுக்காம 9 கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9 கியூபோட வேல்யூ நமக்கு தெரியணுமா? அப்போ 9 into 9 into 9. ஸோ 9 9s are 81. 81 into 9 729. எஸ், ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? ஸோ மை ஆன்சர் இஸ் ட்ரூ. ஏன்னா அந்த ஸ்கொயர் டேபிள்ஸ் கியூப் டேபிள்ஸ் எல்லாமே மினிமம் 20 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்படி இருந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சம்ஸ் போடுறதுக்கு. சரியா? ஏன்னா இதெல்லாம் நம்ம 9 into 9 into 9 போடவே தேவையில்லை. டக்குன்னு பார்த்துனே சொல்லிடலாம். ரைட். அப்புறம் இந்த ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்ல தேர்ட் சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரியா இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் ஆனா ஒரு சின்ன செய்தி இருக்கு இதுல. ட்விஸ்ட் இருக்கு. சரியா? நல்லா கவனிங்க. The cube of 0.0012 is 0.501728. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி சம்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இது கியூப்னு இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 12 கியூபை போட்டு பார்ப்போம். ஆமாவா? யூஸ்வலா எல்லாரும் அதானே பண்ணுவோம். 12 கியூபை போட்டு பார்ப்போம். 12 கியூபோட வேல்யூ என்ன? 12 into 12 144. 144 into 12 1728. எஸ். ஆன்சர் இங்கேயும் 1728. இப்போ ட்ரூன்னு போட்டு போடுவோம். பட் இங்க என்ன சிக்கல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1728 இங்க போட்டுட்டு இங்க முன்னாடி எத்தனை ஜீரோஸ் இருக்குங்க? 3 ஜீரோ இருக்கு. அப்படின்னா 3 ஜீரோவை 3 தடவை போடணும். 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ டோட்டலா எனக்கு 9 ஜீரோஸ் இருக்கு. பட் ஆனா இங்க எனக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 6 ஜீரோஸ் தான் இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு போட்டே இருப்பேன். ஓகேவா? பட் ஆனா இந்த இடத்துல நம்ம ட்ரூன்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்பெல்லாம் உங்களுக்கு அவங்க கியூப்னு கேட்குறாங்களோ அப்பெல்லாம் நீங்க ஜீரோஸை பார்க்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஸோ அதனால தான் இந்த ஆன்சர் ஃபால்ஸ். நிறைய பேர் இதை ட்ரூன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் இட் இஸ் ஃபால்ஸ். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க.
இந்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின் தான். கொஞ்சம் ஒரு ட்ரிக்கா யோசிச்சோம்னா வந்துடும். ஓகேவா? இது வந்து பெர்ஃபெக்ட் கியூபா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல நம்ம கொடுத்திருக்கிற ஹிண்ட் என்ன தெரியுமா? இந்த 0 தான். ஓகே, பெர்ஃபெக்ட் கியூப்ல ஒரு 0 வரவே வராது. ஓகேவா? நாம இதுக்கு முன்னாடி சம்லையும் கூட பார்த்தோம். ஆமாவா? ஒரு 0 டெஃபினட்டா வராது பெர்ஃபெக்ட் கியூப்ல. இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஹிண்ட். எப்பெல்லாம் ஒரு நம்பர்ல லாஸ்ட்ல ஒரே ஒரு 0 இருக்கோ அது டெஃபினட்டா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல. சாரி, பெர்ஃபெக்ட் கியூப் இல்ல. ஸோ அப்போ இந்த நம்பர் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் கியூப் தான். அப்போ ட்ரூ. அவங்களே இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் கியூப்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். ஃபிஃப்த் சம் இங்கே பார்த்துடலாம். கியூப் ரூட் ஆஃப் டூ ஃபைவ் 0047 கியூப் ரூட்னா இதை இப்படியும் போடலாம், இல்ல இப்படியும் போடலாம். ஓகே, இதோட வேல்யூ என்ன? 63 அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? கண்டுபிடிச்சிடலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கியூப் ரூட் ஆஃப் 25,000 சாரி 2,50,047. அப்ப கியூப் ரூட், இப்ப இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த நம்பரை நீங்க 3 தடவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 250047 கிடைக்கும் சொல்றாங்க. ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா வேலை முடியுது. அப்ப 63 இன்டூ 63 இன்டூ 63. ஆமாவா? ஃபர்ஸ்ட் இது 2 தடவை போடுவோம். ஓகே, 63 இன்டூ 63 என்ன? 3969 போட்டு பாருங்க. சரியா? அடுத்தது இதை இன்டூ 63. ஸோ மை ஆன்சர் வில் பி 250047. ஸோ எஸ், இட் இஸ் a cube root of 63. எஸ், இதுவும் ட்ரூ. ஓகேவா? ட்ரூவா ஃபால்ஸ் புரியுதா? இந்த fill in the blanksம் ட்ரூவா ஃபால்ஸும் டெஃபினட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். பேசிக்ஸ் அங்கதான் இருக்கு. ஓகே, ஸோ அப்பதான் புரியும். பொறுமையா பாருங்க. வீடியோஸ் புரியல, ஏதாவது ஒரு இதுல டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகே, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.